ஸோ பேசிக்காக இந்த வீடியோ எதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, பிளான் எதுவும் இல்லை, இதை தான் சொல்ல போகிறோம், இதை தான் பேச போகிறோம் அப்படின்னு எந்த பிளானும் இல்லாமல் என்னோட லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஜேர்னியை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கும் கொஞ்சம் சேனலில் வீடியோ போடுறத ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறத ஸ்டாப் பண்ணி லிட்ரலி ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது ஏன் நீங்கள் வீடியோ போடலை, ஏன் முன்னாடி மாதிரி வீடியோஸ் வரதில்லை அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வருது. ஏன் நாங்கள் வீடியோஸ் போடல அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பொதுவாக யாருக்கும் கொஞ்சம் சேனலில் நடந்தது அப்படின்னு பொதுவாக பேசுகிறவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லலை. என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஏன் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணோம், ஓவராலாகவே என் லைஃப்பில் இந்த ஒரு 4 to 5 இயர்ஸ் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், 2019 வரைக்கும் நான் வந்து ஐடியில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்கு முன்னாடியே சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2019 வந்து இங்கே மதுரையில் ஒரு கம்பெனியில் வந்து அவங்க வந்து இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 சேனல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசினப்போ அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து யாருக்கும் கொஞ்சம் அப்படின்ற சேனல் நான் வச்சுருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நான் பேசினப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு 4 பேர் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்கிட் பேசிஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து 2019 to 2021 வரைக்கும் யாருக்கும் கொஞ்சம்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிட்ஸு, காமெடி வீடியோஸ் எல்லாம் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன அந்த கம்பெனி என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டெக்கில் சில இஷ்யூஸ் போச்சு இல்லையா. ஸோ அந்த கம்பெனியில் தான் வந்து நாங்களும் பார்ட் ஆஃப் கம்பெனியாக இருந்தோம். நான் பேர் சொல்ல விரும்பலை, சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக பேர் சொல்ல விரும்பலை. அந்த கம்பெனியில் நாங்கள் 2021 குவிட் ஆகிட்டோம். ஸோ இன்னமும் இல்லை, நிறையா பேர் கமெண்ட்ஸ் வராது வந்து நாங்களும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இல்லை, நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். அவங்க கம்பெனியோட நோக்கன்றது ஒன்றா இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. நம்ம வந்து இந்த பேசிஸில் இந்த டைமில் இப்படி கவுண்ட் பேசிஸ்லாம் வீடியோ போட்டால் அது ஒர்க் ஆகாது. ஆப்வியஸாக இது ஃபிலிம் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பேஸில் இருக்க ஒரு சேனல் தான். ஸோ அதில் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கான டைம் எடுக்கும். ஸோ அதனால அங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். எதுவுமே இல்லை, ஜீரோ. வெளியே வரப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேலரி வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேசிஸில் ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஆப்வியஸாக சேனல் மட்டும் வச்சு பண்ண முடியாது. வி நீட் கேமரா. அண்ட் நாங்கள் மதுரை அப்படின்றதுனால எங்களுக்கு இங்கே வந்து சென்னை மாதிரி எல்லா அவைலபிலிட்டியும் இங்கே இருக்காது. வீட்டில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் தான் எடுக்கணும். சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாதனால, பிகாஸ் நாங்கள் யாருமே வந்து இந்த சேனலில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் யாரையும் தெரியாது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்போது. ஸோ நாங்கள் வந்து அதாவது வீட்டிலலாம் போய் ஷூட் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெருசாக இல்லை. ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். இன்னொன்று யூடியூப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு அப்போ இல்லாதனால, வீட்லேயும் வந்து இவனுக்கு என்ன இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹோப் இல்லாதனால அந்த இடத்துல வச்சு எங்களால் ஷூட் பண்ண முடியல வீட்டில் வச்சு. ஸோ அதுக்காக மதுரையில் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் பிடிச்சி, அதாவது ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து அங்கே தான் நாங்கள் எங்களோட எல்லா ப்ராசஸையும் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆஃபீஸ் எடுக்கணும், கேமரா வாங்கணும், லைட்ஸ் வாங்கணும், சிஸ்டம் வாங்கணும், இது எல்லாமே பண்ணணும். ஃபண்ட் எதுவுமே இல்லை. ஸோ சேனலையும் நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கினோம். நான் மற்ற யாரும் ஃபினான்ஷியலாக அதை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், நானே ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி அந்த சேனலை வாங்கிட்டோம். அது லேக்ஸில் வாங்கியாச்சு. அந்த சேனலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீமாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேக்ஸில் கடன் வாங்கி ஆஃபீஸ், சிஸ்டம், கேமரா அப்படின்னு பேசிக்காக அங்கே இருந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு பேசிக்காக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிட்ரலி இதுவே ஒரு 6 to 8 months ஆயிடுச்சு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்கு அப்புறம் போட்ட வீடியோஸில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா எங்கள்கிட்ட பேசிக்கான கேமரா வச்சு தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நல்ல கேமராவில் பண்ணோம், அதுக்கடுத்து பேசிக்கான கேமராவில் தான் பண்ணோம். குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் டீமாக நல்லா ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இருந்துச்சு. ஓகே, நம்ம ஸ்கிட்டில் வந்து இந்த டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்கம் வைஸ் பார்க்குறப்போ எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. பட் அது பத்தலை. பேசிக் சேலரின்னு ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கும் ஃபேமிலியை ரன் பண்ணணும். நான் இவங்களுக்கு நம்ம கூடவே ஒர்க் பண்ணவங்க மீன்ஸ் டீமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். இங்கே வந்து இப்போ மறுபடியும் டீமாக தான் ஒர்க் பண்ணணும். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் தான் இது பண்ணியிருக்கேன், கம்பெனியை நான் ஓன் பண்ணியிருக்கேன், நான் ஓனர், நீங்களாக வந்து லேபர் அப்படின்ற ஃபீல் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எப்போவுமே
வர அமௌண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோ, இந்த அமௌண்ட்டை நீ எடுத்துக்கோ, இப்போதைக்கு ஃபேமிலியையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மூவி அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை அதில் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க அடுத்த டேரக்டர், அடுத்த ஆக்டர்னு அவங்க மாற்றிப்பாங்க. பட் யூடியூப் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டீம் இருப்போம், ஒரு 5-6 பேர். அவங்களே தான் கண்டினியூஸாக எல்லா வீடியோவும் பண்ணணும். ஸோ எங்களுக்குள்ள நிறையா ஒப்பீனியன் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சு. லைக் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் டிஃபர் ஆகி சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக கண்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். என்ன பிரச்சனை, என்னாச்சு, ஏன் முன்னாடி மாதிரி வீடியோ பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டப்போ அப்போ தான் எனக்கு ஷாக் ஆச்சு. ஓ, இவ்வளோ தூரம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம யாருக்கு முஞ்சோம் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியை ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் இதை நம்பி இருக்கீங்க, நானும் இதை நம்பி தான் இருக்கேன். ஸோ எல்லோரும் இதை நம்பி வந்துட்டோம். ஸோ வி ஹாவ் டு மேக் அதர் சேனல்ஸ். லைக் மற்ற மணி மேக்கிங்காக சில சேனல்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அது பேஸ் பண்ணி ஒரு சேனல் பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் ஒர்க் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அண்ட் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு பர்சன் வந்து வேற ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அவர் வந்து அந்த சேனலை ஜாயின் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்டையும் சொல்லலை. இந்த கிளாஷ் எப்பயும் போல் ஒரு விஷயம் பேசணுன்னா ஓகே, ஒரு நல்ல ஒரு சின்ன அது கலகம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு இது யாருமே பேசாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு, பேசுனா ஓப்பன் அப் ஆவாங்க, அடுத்த ஸ்டெப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணது. அது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. சரி, எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேருந்து வெளியே வந்தோமோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அந்த பர்சன் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னா, யாருக்கு முஞ்சோம்ன்றது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 சேனல்ஸ் வச்சு ஒரு கம்பெனி மாதிரி இதை க்ரியேட் பண்ணி அதில் ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து ஷேர் அடுத்தடுத்து கொடுப்போம். எனக்கு ஒட்டுமொத்தமாக ஷேர் என்னால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 lakhs வந்து நான் வெளியே இருந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது அப்போது ஒரு 2021 அந்த டைம் வந்து எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு. எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் தான் எங்கள் வீட்டுக்கு பிரெட் வின்னர். நான் தான் அதை பண்ணி ஆகணும், சம்பாரிச்சாகணும். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டணும், நான் அந்த கடனையும் அடைக்கணும். ஸோ அதனால் ஃபுல்லாக என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் வர வர ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம் அப்படின்ற பிளானை மைண்டில் வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஏன்னா சொல்லணுன்னா அது நம்பிக்கை கொடுத்துட்டு குறிப்பிட்ட டைமில் கொடுக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் இதுதான் பிளானாக வச்சுருந்தேன். எந்த பர்சன் வெளியே போனாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டாக வச்சுருந்தேன். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பார்த்தா ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா என்கிட்ட நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க. டக்குன்னு இங்கேருந்து வெளியே போய் அவரும் அதே டெக் சேனலில் ஜாயின் பண்ணிட்டார். எனக்கு தெரியாது. இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே பிளண்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு இப்போது, நம்ம எப்படி என்ன தப்பாக சொல்லிட்டோம், ஒருவேளை நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கணுன்ற ஃபீல் அவங்களுக்கு வந்துடுச்சா? ஏன்னா நான் இப்போ ஒரு அமௌண்ட்டு மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அதை கூட நான் போடுறப்போ அதை வந்து சேலரின்னு மென்ஷன் பண்ணவே மாட்டேன். அது அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து அது இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் வந்துடும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணதுனால அந்த இது ஆப்வியஸாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். எப்படியாவது அதை மென்ஷன் பண்ணி போகணும் இல்லையா? அதனால திஸ் மந்த் பே அதை நான் ஷேரும் பண்ணேன். அந்தளவுக்கு நான் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன மிஸ்டேக் நடந்துச்சு என்னன்னு தெரியல, ஒருத்தர் குவிட் பண்ணிட்டாரு. எனக்கு அது பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் இஷ்யூ அங்கே தான் ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அந்த ஒரு 3 years ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பேசிக் ஒரு கர்ட்டசிக்காகவாவது அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, நம்ம இதை பண்ணிட்டோம், இதனால் மேபி அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிருப்பேன். இது எதுவுமே இல்லாமல் பிளண்ட்டாக திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அங்கே அவங்க சேனலில் அந்த வீடியோவில் வராங்க. என்னடான்னு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்குறப்போ, இல்லை அவங்க வந்து குவிட் பண்ணிட்டாங்க, அவங்க எதுவுமே வரமாட்டாங்க, இனிமேல் அங்கே தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய பெரிய அடி ஆயிடுச்சு. எனக்கு அதுலேருந்தே கொஞ்சம் மேலே வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது லிட்ரலி அது ஒரு 1 yearக்கு மேலே, இந்த கேப்லேயே 1 year ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபுல் டைம் வரல. நான் இன்னும் 2 பேர் மட்டும்தான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணோம். மற்றவங்களாம் அவங்க மெயினாக அவங்களுக்கும் ஜாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ பண்ணுறப்போ வருவாங்க. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணுறப்போ நான் புதுசாக ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இல்லாமல் நம்ம ஃபேஸ் காட்டாமல் ஒரு சேனல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பர்சனல் இனிமேல் வந்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸை எதில் எதிர்பார்த்து பண்ண வேண்டாம், நம்ம பர்சனலுக்கு தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணேன். அதில் நான் ஒர்க் பண்ணவும் செஞ்சேன். கிட்டத்தட்ட அந்த 1 year நம்ம யாருக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக
மந்த்லி இவ்வளோன்னு அப்படி போட்டுட்டு இருந்த வீடியோ. அதே சமயம் நான் இந்த பக்கம் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணதில் தனியாக போய் என்னோடய ஒர்க்கை பண்ணி இல்லை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு இந்த யாருக்கும் கொஞ்சம்லேருந்து எனக்கு வர அமௌண்ட்டை எடுத்து என்னோடய ஷேரில் வர அமௌண்ட்டை எடுத்து மறுபடியும் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அது ஒரு 1 இயருக்கு மேலே அந்த சேனல் ஒரு பிக்கப் கிடச்சிது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாவே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஓகே, நம்மளுக்கு நம்ம வாங்கின கடன்லாம் அடைச்சிடலாம். நான் மெயினாக யோசித்தது என்ன அப்படின்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான சேனலுக்கு வந்து பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் இப்போ இப்படி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க டிவைசஸ் வச்சு ஈஸியாக பேசி வீடியோஸ் பண்ணிடலாம். பட் என்டர்டெயின்மெண்ட் அப்படி ஒர்க் ஆகாது. குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வேணும், ஒரு இடம் வேணும், ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், ஸ்டோரி வேணும், மியூசிக் வேணும். ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் பெருசாக பண்ணணும், நம்ம நீட் சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சேனல்லேருந்து வர அமௌண்ட்டை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இதை மெயினாக மணி பின்னாடி போயிடக்கூடாது, இது மணிக்காக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து வர அமௌண்ட்டை எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. இந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் கூட இருந்தவங்களுக்கு இது என்னோட அசம்ஷன் தான், மேபி இருக்கலாம். அவங்களுக்கு என்ன இவங்க மட்டும் ஒரு இன்கம் ஸ்டெடியாக வச்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரில. அதனால நிறையா கிளாஷ் வர ஆரம்பிச்சது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணாமல் போனது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியானது. ஸோ இனிமேல் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாம். ரைட்டோ இதை சொல்லிட்டோம் அப்படின்னா மேபி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நான் இந்த சேனலை தனியாக எடுத்து நான் பண்ணிக்கிறேன். யாருக்கு முடிஞ்சாலும் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். இப்போதைக்கு யாருக்கு முடிஞ்சாலும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாதனால வீடியோ பேசிஸில் நம்ம எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறோமோ அப்போ மட்டும் ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆஃபீஸ்க்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் ரிட்டர்னும் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பண்ணி அவங்க தனியாக பண்ணட்டும், அவங்களுக்கு பிடிச்சது மீன்ஸ் அவங்க சில சைட் ஜாப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் பண்ணட்டும். நம்ம எதை பண்ணுவோம், நம்ம யாருக்கும் கொஞ்சம்ல வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்க்காக மட்டும் கேதர் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுலேயும் எங்களுக்கு அவங்க கொஞ்சம் அங்கே போய் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் இந்த சைடு என்னோடது டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எழுதிட்டே போக போக எங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் சிலருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சிலர் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே, ஃபேமிலியில் இவங்களோட இன்கம் நம்பி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருந்தாங்க. மற்ற எல்லாருக்கும் ஆப்வியஸாக நாங்கள் தான் பிரெட் வின்னர் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே டைம் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு எங்களால் க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த கேப் விட்டதுனால மறுபடியும் கேதர் ஆகவே முடியலை. அகைன் சில இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ண பர்சனலாக என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ்லெஸ் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ண இல்லையா, அது நல்லா போச்சு. ஸோ அது டீம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, அந்தமாரி நம்ம சில புது பசங்களுக்கெலாம் வாய்ப்பு கொடுப்போம், அவங்கள உள்ளே கூப்பிடுவோம். இந்த சேனலுக்காக ஒரு 4 பேரை வந்து நான் ஹையர் பண்ணியிருந்தேன். அவங்களும் இந்த சேனலில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியையும் பார்த்துக்கட்டும். நம்ம என்னால் பண்ண முடியல இப்போதைக்கு, எனக்கு நான் ரெடியாக இல்லை, ஸோ நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை நான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தேன். அவங்க சேனலில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க முன்னேறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சேனல்லேயே நான் சில டார்கெட்லாம் கொடுத்து அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த டீம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. நான் அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்தளவுக்கு அதாவது ஃப்ரீடம்னா எந்தளவுக்கு கொடுத்துருந்தேன்னா, லைக் தே கேன் ஆக்சஸ் எனிதிங். இங்கே இருக்க எதை வேணால் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்னத்தை வேணால். இப்போ இந்த சேனலில் எவ்வளோ இன்கம் வருது, இது என்னென்ன நடக்குது, எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஓப்பனாக ஐ தாட் ஓகே ஃபேமிலி மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நல்லா ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பே கொடுத்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்லாம் கிடையாது. லைக் எப்படின்னா 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நீ வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும், இங்கே வந்து ஆல்வேஸ் ப்ரெஷர் இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வரலாம், வீடியோ பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்சதை என்ன வேணால் பண்ணிக்கலாம், உன் ஓன் க்ரியேட்டிவிட்டி உன்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவோம், நம்ம யாருக்கும் கொஞ்சம் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணணும்னு சொல்லி அந்த சைடு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இதில் நல்லா இன்கம் வருது, நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா புது பசங்களை சேர்த்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியே வேலைக்கு போக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அது ஆக்சுவலாக வெளியே வேலைக்கு போங்கன்னு நானே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கேயே ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருந்துட வேண்டாம், போங்க போங்க அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறையெல்லாம் பேசியிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஒரு பையன் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த மாதிரினா நான் அங்கே போய் அந்த ஒர்க்குக்கு என்னை கூப்பிட்றாங்க, இவ்வளோ சேல்ரி, நான் அங்கே போகிறேன்
தாராளமாக போயிட்டு வாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இல்லைனா இங்கேயும் அப்படி நான் இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு ஃபினான்ஷியலி வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, நான் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், நான் அங்கேயும் போகிறேன் இங்கேயும் வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை 2 இதுவும் வேலையும் பார்த்துட்டு இருந்தான். நீ அங்கே போ, ஃப்ரீ டைமில் இங்கே வா, இல்லை ஈவினிங் வந்து இங்கே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அந்த மாதிரி பண்ணியாச்சு. தென் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து டக்குன்னு ஒரு 4 நாள் லீவ் வேணும் காலேஜில், இந்த மாதிரி ஏதோ சம்திங் சர்டிஃபிகேட் தராங்க. சரி ஓகேடா போயிட்டு வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஒரு எஃப்எம் கம்பெனியில் வந்து என்னை வேலைக்கு கேட்குறாங்களோ சொல்ல, நான் எஃப்எம் கம்பெனியில் வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், அங்கே வேலைக்கு போயிட்டு நான் இங்கே வந்து சைட் பை சைடாக பண்ணிக்கிறேன். அந்த பையனுக்கு வந்து மெயினாக சில கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். அவன் ஒர்க் பண்ணுற சேனலை பேஸ் பண்ணி சில ஃபியூச்சர் ஐடியாஸ்லாம் வச்சு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக பண்ணி அது கொஞ்சம் மேலே வர டைமில் அவன் இந்த மாதிரி நான் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன், இனிமேல் இதை வேணா சைடாக வேணா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு என்ன இது அங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பான விஷயம். நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க, நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். இப்படி எதுவுமே சொல்ல டக்குன்னு நான் அங்கே போகிறேன் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. சரி ஓகே அப்படி தான் சொல்ல முடியும். எனக்கு டக்குன்னு கோவப்படுறதா இல்லை என்ன பண்ணுறது தெரியல. சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பையனும் போயிட்டான். அதுக்கடுத்து இன்னொருத்தன் ஒரு வகையில் எனக்கு ரிலேட்டிவ் ஆக்சுவலாக. ஸோ அந்த பையன் வந்து இனிஷியலாக வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்னேன். ஸோ அதை வச்சு உனக்கு படிப்புக்கும் யூஸ் ஆகும், அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சொன்னேன். அவனும் இனிஷியலாக வரும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறப்ப தான் ஆயிடுச்சு. ஸோ சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று. அதனால் அவனை சேரா நீ ரெஸ்ட் எடு, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பெய்டு லீவும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவும் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே அடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம், அதுக்குள்ளே அவன் ரெக்கவரி ஆகி வந்துடுவான் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு சிஸ்டம்லாம் எடுத்து நோண்டி பார்க்குறப்போ நடுவில் ஒரு பையன் சொன்னான் இல்லையா எஃப்எம்ல வேலைக்கு போயிருக்கான்னு, சிஸ்டமில் ஆஃபீஸ் லெட்டர் பேட் எடுத்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நான் இவ்வளோ சேலரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதில் என்னோட சைன்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்ன இதெல்லாம் நம்ம சைனே போடலையே, இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேடே நம்ம ரெடி பண்ணலையே அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கான். இதை ரெடி பண்ணது என்கிட்ட லீவு கேட்டு சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன்னு சொன்னது அன்றைக்கி இன்டர்வியூக்கு போயிருக்கான். என்னோட அசம்ஷன் இது எல்லாமே நடந்தது. எனக்கு சுத்தமாக அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா அது ரொம்ப க்ளோஸாக இருந்துமே ஃபேமிலி மாதிரி நினச்சோமே, இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கேஷுவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அடுத்து பெரிய அடி அது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ. மறுபடியும் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துச்சு. எனக்கு அதில் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அவங்களுக்கும் பண தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் கொடுத்ததில்ல அவங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் டு கோ யூ கேன் கோ, இப்படி தான் நான் வச்சுருந்தேன். அதை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிற ஆளாக இருந்தேன். அவங்களுக்கு நிறைய வகையில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமாக ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கெலாம் மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. சரி இப்படி ஒருத்தர் அடுத்து இன்னொருத்தர் இப்படி 2 பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் இப்படி வந்து கன்சிடர் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க சிலர் பண்ணுவாங்க, ஒரு 10 பேருக்கு இடத்துல ஒரு 2 பேர் இப்படி பண்ணுறதை வச்சுட்டு மற்றவங்களுக்கும் நம்ம அப்படி நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஓகே இனிமேல் கரெக்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எப்பயும் போல் ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். இந்த ஆக்சிடெண்ட் ஆகி போனான்னு சொன்ன ஒரு பையன், அவன் வந்து அடுத்த மாதம் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்னவன் வரவே இல்லை. சரி அவன் ரெக்கவரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தீபாவளி போனஸ்லாம் கொடுத்துட்டு வரேன். இந்த தீபாவளி டைம் வீட்டுக்கே போய் தீபாவளி போனஸ் கொடுத்துட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் அந்த மாதம் சேலரியும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு தான் தெரியுது அந்த பையனும் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். என்னடா அவன் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கான்னு நினச்சா அவனும் இன்டர்வியூ போயிட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான். அண்ட் நான் போய் அவனுக்கு இந்த தீபாவளி போனஸ்லாம் கொடுத்துட்டு வந்த அன்னைக்கு தான் அவன் நான் என்ன பேசிஸில் இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கோமோ அதே சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டான் புதுசாக. அவன் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டோட்டலாக எனக்கு இப்போது யாரை தான் நான் நம்புறது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம், நிறையா கடனும் வாங்கி வச்சிட்டோம், என்ன பண்ணுறது. நம்ம வெளியே தான் வந்து எல்லோரும் நம்மளை வந்து இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே நம்மளை பெருசாக இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பரும் இப்படி தான் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப உரிமையாக சில விஷயங்கள்லாம் பண்ணேன், பழகினேன், எல்லாமே பண்ணப்போ டக்குன்னு பார்த்தா அவங்களும் இந்த மாதிரி ஓகே என் லைஃப்பை நான் பார்க்கணும், என் விஷயத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமே டக்குன்னு ஒரு அப்சைட் டவுனாக மாறிடுச்சு வித்தின் ஒரு 2-3 months ஆஃப் அந்த டைம் பீரியடில். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஈவன் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ், எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயர் அவங்களுக்குன்னு வரப்போ
அவங்க விஷயத்த தான் பார்ப்பாங்க. நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம உண்மையாலுமே நான் வந்து இந்த மெய்யழகன்ல வர மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது, நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்றத சொல்லணும்னு நினைச்சேன். பண்ண மிஸ்டேக்ஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், ஐ ட்ரஸ்டட் வித்தவுட் ஸ்ட்ரக்சர். நான் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணாமல் ட்ரஸ்ட் பேசிஸில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது தப்பு அப்படின்றத உணர்ந்துக்கிட்டேன். தென் ரெண்டாவது, ஐ மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் வித் பிஸ்னஸ். ஸோ நான் எமோஷன்ஸை பிஸ்னஸில் மிக்ஸ் பண்ணிட்டேன். லைக் இவங்கள்ட்ட அவங்க ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு எம்ப்ளாயர், அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். நான் ஏன் வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தது என்னோட தப்பு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். இது என்னோட ரெண்டாவது லெசன். மூணாவது லெசன் என்ன அப்படின்னா, ஐ டிடன்ட் சேவ். வர இன்கம்மை ஃபுல்லாகவே அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டேன். லைக் திரும்ப திரும்ப இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சேலரி, போனஸு, அவுட்டிங், வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரி சொல்லி நிறையா திருப்பி திருப்பி இதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் எனக்குன்னு எதுவுமே சேவ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா, ஐ அவாய்டட் கான்ஃப்ரண்டேஷன். லைக் எப்படின்னா, ஒரு டீமுக்குள்ளே, ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு இஷ்யூ நடக்கிறப்போ, அந்த ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுறப்போ, நான் அதை அப்போவே டைரெக்டாக கொஸ்டின் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, நம்ம கூட இவ்வளோ நாளாக இருக்காங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ கொஸ்டின் பண்ணாமே விட்டது. இதான் என்னோட நாலாவது மிஸ்டேக். ஸோ ஃபிஃப்த்து மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஐ ஓவர் ஒர்க்ட் அண்ட் இக்னோர்டு மை செல்ஃப். லைக் எப்படின்னா, நான் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது யாருக்காக அப்படின்னா, இதுதான் என் டீம், அவங்களுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ இக்னோர்ட் மை செல்ஃப். லைக் என்னோட விஷயங்களை நான் வந்து ஓகே இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டேன். நான் ஓவர் ஒர்க் பண்ணது இவங்களுக்கு, இந்த கம்பெனியில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டீமில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நிறையா ஓவர் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக என்னோட டைம் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோட 5வது மிஸ்டேக். 6வது மிஸ்டேக் என்னென்னா, ஐ டிடன்ட் செட் பவுண்ட்ரிஸ் வித் மை ஃபேமிலி. ஈவன் உங்கள் ஃபேமிலியாகவே இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணணும். இவங்ககிட்ட இந்த லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும், இதுக்கு மேலே அவங்களும் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுட்டேன் எது ஃபேமிலி எது ரிலேட்டிவ் அப்படின்றத. ஸோ இந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறதை நான் ரொம்ப நாளாகவே மறந்துட்டேன். லைக் ஃபேமிலிஸாகவே இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும், இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் யூ ஷுட் சே நோ அப்படின்றதெல்லாம் நான் அதுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப பிளண்ட்டாக, எனக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் இப்போது மார்னிங் எழுந்திரிச்சு இவங்களுக்காக இதை பண்ணணுமா அப்படின்லாம் யோசித்து பண்ணாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே இப்போ தப்பு அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் ஃபேமிலியாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதுனால நம்ம செல்ஃபிஷா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளோட மென்டல் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு பேர் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 7வது மிஸ்டேக் என்னென்னா, ஐ இக்னோர்டு டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் நான் பண்ணுறத ரொம்ப பெரிய அளவில் பண்ணல. சிலர் என் கூட ஷேர் பேசிஸில் இருந்தாங்க இல்லையா, என் டீம் மெம்பர்ஸ், அவங்கக்கிட்ட நான் டாக்குமெண்டேஷன் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன். இன்வெஸ்டட் சம் மணி. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு என்னதான் சண்டை வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது மாறிடக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுக்காக அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிட்டேன். பட் இந்த எம்ப்ளாயீஸாக அந்த பசங்க யாருக்குமே நான் டாக்குமெண்டேஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால என்னோடய டேட்டாஸ், என்னோடய ப்ரைவசி, இது எல்லாமே வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி கம்பெனியில் சைனை இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது பண்ணியிருந்தால் மேபி பயந்துட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பட் அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இது என்னோட 7th மிஸ்டேக். ஸோ இப்படி தான் யாருக்கும் கொஞ்சம்ல வந்து எங்களால் வீடியோஸ் போடவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து என் கூட இருந்தவங்க எல்லாருமே தப்பு, இவங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பேசிக்காக எதுக்கு அப்படின்னா, நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி நல்லா போயிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சதெல்லாம் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். யாருக்கும் கொஞ்சம் இதோட ஸ்டாப் ஆக போகிறதில்ல. நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். பட் என்னால் எப்போன்னு சொல்ல முடியாது. ஸ்டில் ஐ எம் ட்ரையிங் பேஷன். ஸோ அதனால் அது கண்டிப்பாக வீடியோஸ் வரும். எப்போ வரும் அப்படின்னு என்னால் ஷுவராக சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, வாங்கின அடிகள்லாம் அப்படி. அதுலேருந்து கொஞ்சம் இப்போ யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எனக்கு இன்னமும் இருக்குது. நான் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு எனக்கு டைம் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டைம் எடுத்துகிட்ருக்கேன். சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது. எனக்கு வயசு இப்போ வந்து 30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நான் விளாட்டுத்தனமாக இருந்தேன் அப்படின்னா, என் ஒய்ஃப் இருக்காங்க என்னை நம்பி, என் அம்மா அப்பா, என் சிஸ்டர்னு என்னை நம்பி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து
நான் யோசிக்காமல் அடுத்தடுத்து நம்ம வரவங்கள வாழ வைப்போம்னு சொல்லி இருக்க முடியாது. என் ஒய்ஃப் வந்து எனக்கு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அவங்க தான் என் கூட ஸ்டாண்ட் பண்ணி நின்னது. யாருக்கும் கொஞ்சம்ல மணி பேஸ்டாக வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். லைக் இந்த கான்ட்ரவர்சி பேசிஸில், இந்த இந்த ட்ரோல் பேசிஸில் இப்படி நம்ம வீடியோஸ் போட்டால் நம்மளுக்கு அதிக வியூஸ் கிடைக்கும், அதனால் இன்கம் வரும் இப்படின்ற மைண்ட் செட் எனக்கு பொதுவாகவே இருக்காது. அது இனிமேலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாமே ஒரு மாரலோடு தான் அது நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து இந்த மற்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கிரியேட்டர் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐம் ஏர்னிங். நான் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இனிமேல் கரெக்டாக ப்ராப்பராக அப்படியே யாருக்கும் கொஞ்சம்லையும் வீடியோஸ் பண்ணுறது தான் என்னோடய பிளானாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஏதோ ஒன்று பேசி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் வீடியோஸ் போடுறதுலன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே டீம் இருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் இதிலேருந்து போயிட்டாங்க, அவங்கள எதிர்பார்க்காதீங்க. பழைய டீமை அந்த க்ரியேட்டிவிட்டி பேஸில் வீடியோஸ் போடுறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுப்போம். இப்போவும் சில ஷார்ட்ஸ் போடுறது அப்பப்போன்னு சொல்லி அப்பப்போ கேதர் ஆகிட்டு தான் இருக்கும். பட் முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போது எனக்கு ஒரு 30 இருக்குது அப்படின்னா நான் 20 to 23 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது சேனல். ஸோ அப்போலாம் வந்து எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம், அதனால் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு க்ரியேஷனை கண்டிப்பாக கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.